ரொம்ப ரகசியமான முறையில தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அன்பளிப்பு பரிசு என்ன அப்படின்னு சொன்னா அல்லாஹ்வினுடைய கோபத்தை விட்டு அவர் பாதுகாக்கப்படுறார். அவர் மேல அல்லாஹ் கோபமே பட மாட்டான். அவர் மேல என்ன செய்ய மாட்டான்? அல்லாஹ் கோபமே பட மாட்டான். ரகசியமான முறையில் தர்மம் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு தான். அவர் மேல அல்லாஹ் கோபமே பட மாட்டான். அல்லாஹ்வினுடைய கோபத்தை தடுக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். மூன்றாவதாக உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். உறவுகளை ஒருத்தர் பேணி வாழ்றாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய இரத்த உறவுகள், தன்னுடைய சொந்த பந்தங்கள், தன்னுடைய சொந்த உறவுகள், தாய் வழி உறவுகள், தந்தை வழி உறவுகள் என்பதாக தனக்கு சொந்தமான உறவுகளை ஒருத்தர் பேணி வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு அவருடைய ஆயுளை அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த